அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட், கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல ப்ரீவியஸ் வீடியோல இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி வந்து கார்பனை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கார்பன் கார்பன் படிக்கிறோமே, கார்பன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் ஐடியா வந்து கொடுக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை எரிக்கிறோம், அது எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற கேஸை வந்து கொடுக்குது அப்படின்னா, அது எரிஞ்சு சாம்பலா மாறிச்சுன்னா அது எல்லாமே கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ மரத்தை எக்ஸாம்பிளா வச்சுங்க, மரத்தை எரிச்சாலும் புகை தான் வரும், அதாவது கார்பன் டை ஆக்சைடு தான் வரும், அது சாம்பலை தான் கொடுக்கும். ஒரு மனுஷனை எரிச்சாலும் புகை தான் வரும், கரியா தான் மாறுவோம். அதே சேம் டைம் டைமண்டை வச்சு எரிச்சாலும் அது கார்பன் டை ஆக்சைடு தான் ரிலீஸ் ஆகும், அதுவும் சாம்பலை தான் மாறும். இப்ப இப்படி எதை எரிச்சு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுதோ அது எல்லாமே கார்பன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம இந்த கார்பனை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சூட்டா யூஸ் பண்ணிருக்கோம். சூட்னா என்னன்னா சாம்பல். அதுக்கப்புறம் சார்கோல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலக்கரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து டைமண்ட் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? கிராஃபைட், பென்சில்ல லெட்ல யூஸ் பண்றோம்ல அந்த கிராஃபைட், அதுக்கப்புறம் டைமண்ட், இது எல்லாமே நம்ம முன்னாடில இருந்தே யூஸ் பண்ணிருக்கோம். எதாவது சூட் அப்படின்னா சாம்பல், இல்லைன்னா புகைக்கரி அப்படிம்பாங்க. சார்கோல் அப்படின்னா நிலக்கரி. கிராஃபைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பென்சில் லெட்ல வந்து யூஸ் பண்றோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் கிராஃபைட். அதுக்கப்புறம் டைமண்ட், இதெல்லாம் யூஸ் பண்றோம். ஆனா என்ன தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே ஒரே தனிமத்தோட பல்வேறு வடிவம் அப்படின்னு தெரியல. இது எல்லாமே சூட்டா இருக்கட்டும், நிலக்கரியா இருக்கட்டும், கிராஃபைட்டா இருக்கட்டும், வைரமா இருக்கட்டும், ஓகேங்களா, இது எல்லாமே மேட் ஆஃப் சேம் எலிமெண்ட். இது எல்லாமே ஒரே தனிமத்தோட பல்வேறு வடிவம் அப்படின்னு தான் தெரியல. அப்புறம் எப்படி இந்த கார்பனை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஸ்டோரி லவாய்சீர்ல இருந்து ஆரம்பிக்குது. 1772ல லவாய்சீர் வந்து வராரு. லவாய்சீர் எந்த நாடுன்னு கேட்டீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு கெமிஸ்ட்ரிஸ்ட், ஓகே, ஒரு வேதியியலாளர். இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, டைமண்டை வந்து நான் எரிக்கிறேன், டைமண்டை எரிச்சாலும் அது கார்பன் டை ஆக்சைடு தான் கொடுக்குது. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலக்கரியை எரிச்சாலும் கார்பன் டை ஆக்சைடு தான் ரிலீஸ் ஆகுது, வைரத்தை எரிச்சாலும் கார்பன் டை ஆக்சைடு தான் ரிலீஸ் ஆகுது, ரெண்டுமே எரிஞ்சு சாம்பலை தான் கொடுக்குது, அதனால ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கார்பனால் ஆனது அப்படின்னு சொல்றாரு லவாய்சியர். அடுத்து 1779ல கால் ஷீலே வராரு. கால் ஷீலே என்ன பண்றாருன்னா கிராஃபைட்டை ப்ரூவ் பண்றாரு. அதாவது இவர் வந்து ப்ரூவ் பண்ணல, பட் அவர் என்ன சொன்னாருன்னா, கிராஃபைட் எரிஞ்சாலும் கார்பன் டை ஆக்சைடு தான் கொடுக்குது, கிராஃபைட் எரிஞ்சாலும் கார்பன் டை ஆக்சைடு தான் கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு கால் ஷீலே 1779ல. அடுத்து 1796ல ஸ்மித்சன் டெனன்ட் அப்படிங்கிறவரு, இந்த கால் ஷீலே வந்து சுவிட்சர்லாந்து நாட்டு சார்ந்த ஒரு வேதியியலாளர். ஸ்மித்சன் டெனன்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, ஓகேங்களா, ஒரு இங்கிலீஷ் கெமிஸ்ட். ஸ்மித்சன் டெனன்ட் என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாருன்னா, டைமண்ட்ங்கிறது வந்து கார்பனுடைய காம்பவுண்ட் இல்ல, டைமண்ட்ங்கிறது கார்பனுடைய சேர்மம் கிடையாது, டைமண்டே ஒரு கார்பன் தாங்கிறாரு. டைமண்ட் அப்படிங்கிறது ஒரு பியூர் கார்பன் அப்படிங்கிறாரு ஸ்மித்சன் டெனன்ட் அப்படிங்கிறவர். அடுத்து பாருங்க, 1855ல பெஞ்சமின் பிராடி, இவரும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தான். பெஞ்சமின் பிராடி 1855ல இவர் வந்து தூய கிராஃபைட்டை கண்டுபிடிக்கிறாரு. பெஞ்சமின் பிராடி வந்து பாத்தீங்கன்னா பியூர் கிராஃபைட்டை கண்டுபிடிச்சிட்டு, இந்த கிராஃபைட்டும் கார்பனுடைய ஒரு ஃபார்ம் தான், கார்பனுடைய ஒரு வடிவம் தான் கிராஃபைட்டும் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த தூய கிராஃபைட்டை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெஞ்சமின் பிராடி. 1855ல தூய கிராஃபைட்டை பெஞ்சமின் பிராடி வந்து கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்றாரு, அந்த கிராஃபைட்டும் வந்து பாத்தீங்கன்னா கார்பனுடைய ஒரு ஃபார்ம் தான்ப்பா அப்படிங்கிறாரு. அடுத்து 1955ல பிரான்சிஸ் பண்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, கிராஃபைட்டும் கார்பனால் ஆனதுங்கிறீங்க, டைமண்டும் கார்பனால் ஆனதுங்கிறீங்க. அப்போ ஏன் கிராஃபைட்டை டைமண்டா மாத்த முடியாது, ஏன் கிராஃபைட்டை வைரமா மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே வந்து சயின்டிஸ்ட் வந்து தலையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அதுக்கான ஒரு தீர்வா தான் 1955ல பிரான்சிஸ் பண்டி வராரு. இவர் வந்து அமெரிக்காவில் ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனில வந்து அதை சார்பா வந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர். பிரான்சிஸ் பண்டி அமெரிக்கா ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனில வந்து எம்ப்ளாயா இருந்தவர். இவர் என்ன சொல்றாருன்னா, கிராஃபைட்டை வந்து டைமண்டா மாத்த முடியும், கிராஃபைட்டை வைரமா மாத்த முடியும். எப்படின்னா, அதை ஹை டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் கொடுத்தோம்னா, கிராஃபைட்டுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர், அதிக வெப்பம், அதிக அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா, ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா, கிராஃபைட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைரமா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி காமிச்சிட்டாருப்பா. யாருன்னு கேட்டீங்கன்னா பிரான்சிஸ் பண்டி. பிரான்சிஸ் பண்டி அமெரிக்கா ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனி சார்ந்தவர். 1955 ரொம்ப முக்கியம். அடுத்து 1985ல 3 பேர் சேர்றாங்க. 3 பேர் சேர்ந்து யாருன்னு கேட்டா, ராபர்ட் கர்ல், ரிச்சர்ட் ஸ்மாலி, 6ல 2. ஓகே, 1985ல ராபர்ட் கர்ல், ரிச்சர்ட் ஸ்மாலி, அதுக்கப்புறம் ஹாரி குரோட்டோ, இந்த 3 பேர் சேர்ந்து ஃபுல்லரின் அப்படிங்கிற ஒரு கார்பனுடைய ஒரு புதிய வடிவத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஃபுல்லரின் எப்படி இருக்கும்
இருக்கும்னா அமெரிக்கா ஃபுட்பால் இருக்குல்ல, சாக்கர் பால் அப்படின்னு சொல்லுவோம்ல, அமெரிக்கா ஃபுட்பால் மாதிரி இந்த கார்பன் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் 60 கண்டினியூஸா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா, 60 கார்பன் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சேர்ந்துருக்கும். ஓகே, இந்த சாக்கர் பால் ஷேப்ல வந்து சேர்ந்து இருக்கும். சாக்கர் பால் ஷேப்ல இருக்கனால இதுக்கு பேர் ஃபுல்லரின் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்து வச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு கார்பனுடைய ஒரு புற வேற்றுமை தான், இன்னொரு வடிவம் தான், ஃபார்ம் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க 1985ல. அண்ட் ஃபைனலி 2004ல வந்து பாத்தீங்கன்னா சுனாமி வந்த வருஷம் இல்லையா, இந்த டைம்ல கோஸ்டியா நவாஸ்லாவ் அப்படிங்கிறவரும் ஆண்ட்ரி ஜெய்ம் அப்படிங்கிறவரும் 2004, இந்த பேர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இது ஒண்ணு இல்ல, நம்மளுக்கு கோஸ்டியா மட்டும் ஞாபகம் வச்சுக்க போதும். ஓகே, பேரு ஓகே, கோஸ்டியா நவாஸ்லாவ் அப்புறம் ஆண்ட்ரி ஜெய்ம் 2004ல இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா பியோர் கிராஃபினை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. கிராஃபின் அப்படிங்கிற ஒரு புதிய வடிவத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இது எதுல இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டா கிராஃபைட்ல இருந்து கிராஃபினை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சாங்க, இதுதான் கிராஃபைட் அப்படின்னா, இது கிராஃபைட் அப்படின்னா அதனுடைய ஒரே ஒரு லேயரை மட்டும் அதசிவ் டேப் வந்து வச்சு ஒட்டி எடுத்து அதை வந்து வச்சு அதை எடுத்தாங்க. எடுக்கும்போது ஒரே ஒரு லேயர் ஆஃப் கிராஃபைட் வந்தது, அதுதான் கிராஃபின் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா, கிராஃபின். இந்த கிராஃபின் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு எலிமெண்ட்னா இந்த கிராஃபின் தான். ஓகேங்களா, ஸ்ட்ராங்கான ஒரு வலிமையானது. ஓகேங்களா, உலகத்திலேயே. ஓகே, சோ இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து போய்க்க. 1772ல லவாய்சியர் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் எரிஞ்சாலும் கார்பன் டை ஆக்சைடு தான் வருது, சோ நிலக்கரியும் டைமண்டும் வந்து கார்பனால் ஆனதுன்னாரு. அடுத்து 1779ல கால்ஷியில என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராஃபைட்டும் எரிஞ்சாலும் கார்பன் டை ஆக்சைடு தான் வருதுன்னாரு. மத்தபடி அவர் எதுவுமே சொல்ல, கிராஃபைட்டை எரிச்சு பார்த்திருக்காரு கால்ஷியிலே. அதுக்கப்புறம் 1797ல ஸ்மித்சன் டெனன்ட், இது ரொம்ப முக்கியம், டைமண்ட்ங்கிறதே ஒரு பியூர் கார்பன் தாங்கிறாரு. டைமண்டே ஒரு பியூர் கார்பன் தான், டைமண்டே ஒரு தூய கார்பன் தாங்கிறாரு ஸ்மித்சன் டெனன்ட். அடுத்து 1855ல பெஞ்சமின் பிராடி, இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா பியூர் கிராஃபைட்டை கண்டுபிடிக்கிறாரு, தூய கிராஃபைட்டை வந்து கண்டுபிடிக்கிறாரு. சோ கண்டுபிடிச்சிட்டு கிராஃபைட்டும் வந்து கார்பனுடைய ஒரு ஃபார்ம் தாங்கிறாரு. ஓகேங்களா, அப்ப கால்ஷியிலே ஒன்னும் சொல்லல, கிராஃபைட் எரிஞ்சாலும் கார்பன் டை ஆக்சைடு தான் வருதுங்கிறாரு. ஆனா அதை ப்ரூவ் பண்ணது யாருன்னு கேட்டா பெஞ்சமின் பிராடி தான் பண்ணாரு. ஓகே, அதுக்கப்புறம் 1955ல பிரான்சிஸ் பண்டி அமெரிக்கா கிராஃபைட்டை வந்து பாத்தீங்கன்னா டைமண்டா மாத்தி காமிச்சாரு, ஹை டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் கொடுத்து. 1985ல ஃபுல்லரின் அப்படிங்கிற ஒரு கார்பனுடைய புதிய வடிவத்தை கண்டுபிடிச்சாங்க. 3 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. 2004ல கோஸ்டியா நவாஸ்லாவும் ஆண்ட்ரி ஜெய்மும் என்ன பண்ணாங்கன்னா கிராஃபின் அப்படிங்கிற வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங்கான ஒரு எலிமெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சாங்க ஃப்ரம் கிராஃபைட்ல இருந்தே. ஓகேங்களா, நன்றி வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.